கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலே பிரயாணம் என்ற செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கழிந்த சில நாட்களாக கடைசி கால செய்திகளும் தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலும் என்ற தலைப்பில் உங்களோடு கூட செய்தியை பகிர்ந்து வருகிறேன். இன்றைக்கு 666 இரகசியம் என்ன என்பதை பார்க்கலாம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். கடைசி காலத்தில் சம்பவிக்க போகிறதை நாடு கடத்தப்பட்ட அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு தேவன் பத்மோ தீவில் வெளிப்படுத்துகிறார். 666 பார்க்கலாம். இது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திர சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவருக்கும் தாங்கள் தங்கள் வலது கையிலாவது நெற்றியிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்கிறவன் தவிர வேறு ஒருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமாகி இருக்கிறது. 666 வெளிப்பாடு 13ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள் பார்க்கலாம். முகவரியாக சில காரியங்களை முதலாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். அறிவியல் அபரிதமாக வளர்ச்சியடைந்து நம்முடைய கண்களுக்கு முன்பாக அணிவகுத்து நிற்கிறது. மனிதன் குரங்கிலிருந்து பரிதாபமான வளர்ச்சியை அடைந்தான் அல்லது கடவுளின் சக்தியால் படைக்கப்பட்டான் என்ற கேள்விகளுக்கு அறிவியல் வித்திட்டது. ஆதிகால அறிவியல் கடவுள் துகள்களையே கண்டறிந்து தூளாக்கி விட்டோம் என்று மார்தட்டி கொள்கிறது. நிகழ்காலத்தில் நடக்கிறதான அறிவியலை பற்றியதான சில கேள்விகளுக்கு மனிதன் அறிவியல் மூலமாக பதிலை அறிந்து கொண்டாலும் பல குழப்பங்கள் அறிவியலால் ஏற்படுவதை தவிர்க்க முடியாது. இந்த அறிவியல் வரலாற்றை தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு முன் பின் என பிரிக்கலாம் என்று கருதுகிறேன். காரணம், மின்சார சக்தியை கண்டுபிடிக்கும் முன் இந்த அறிவியல் எந்த வளர்ச்சியும் இல்லாமல் ஆமை வேகத்தில் சென்று கொண்டிருந்தது. ஆனால் மின்சார சக்தி மனிதர்களின் நடுவில் பாயத் தொடங்கிய பின் ஆமை வேகத்தில் இருந்ததான அறிவியல் இன்றைக்கு கணினியும் தகவல் தொடர்புகளும் உலகத்தையே கைபேசியில் அதாவது செல்போனில் பார்க்கும் அளவிற்கு அறிவியல் வளர்ச்சி அடைந்தது. இதற்கு காரணம் மின்சாரம். உலகத்தில் இன்று பயன்படுத்தி கொண்டிருக்கும் குண்டு வெடிப்புகளும் தீவிரவாதங்களும் அதிர்ச்சி அளிக்கின்றன. தகவல் அனைத்தும் தனி மனிதனுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது என்று ஏங்கி நிற்கும் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாதுகாப்பு கொடுக்க காவல்துறையினாலோ உளவுத்துறையினாலோ அரசாங்கத்தின் முயற்சியினாலோ முற்றுப்புள்ளி வைக்க முடியாத பெரும் பிரச்சனையாக உலகம் முழுவதும் தீவிரவாதம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே தனி மனிதனை கண்காணிப்பது அல்லது எல்லா மனிதனுக்கும் பாதுகாப்பு மிகவும் அவசியம். ஆகவே இதற்காக இன்றைக்கு அநேக கண்டுபிடிப்புகளில் ஆராய்ச்சியாளர்கள் தீவிரமாக ஆராய்ச்சி செய்கின்றனர். இதன் விளைவாக கடைசி காலத்தில் மனிதனின் முடிவை முத்திரையாக வைத்திருக்கும் படைப்புதான் பயோசிப். இது மிகவும் சிறிய அளவில் ஒரு அரிசியின் அளவு இருக்கும். இதன் மூலம் உலகத்தையே சின்ன பின்னமாக மாற்றி சீர்குலைத்து தன் பிடியில் கொண்டு வரலாம் என்று கணிக்கின்றனர். நல்லவர்களையும் தீயவர்களையும் அடையாளம் கண்டுகொள்ள முடியாத நிலையில் உலகம் சென்று கொண்டிருக்கும். அந்நிய நாட்டிலிருந்து வரும் சக்திகளை தடுத்து நிறுத்திவிடலாம். ஆனால் உள்நாட்டில் இருந்து நாசமாக்கும் நயவஞ்சகர்களை என்ன செய்யலாம் என்ற கேள்விகளுக்கு விடையாக வந்ததுதான் இந்த பயோசிப். ஆபத்துகளை தடுக்க அனைத்து நாடுகளிலும் அடையாள அட்டை என்ற ஓர் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு குடிமகனின் எல்லா விவரங்களும் அடங்கும். இத்துடன் இதில் மனிதனை கண்காணிக்கும் ஒரு கருவியும் பொருத்தப்பட்டிருக்கும். அதற்கு RFID ரேடியோ அலைவரிசை மூலம் கண்காணிக்கும் கருவி என்று பெயர். இத்துடன் 16 இலக்க எண் அதில் பொருத்தப்பட்டிருக்கும். இதுதான் இந்த நாட்டின் வாழ்வதற்கான அடையாளம்
சில நாடுகளில் இந்த அட்டை இல்லாமல் போகவோ வரவோ முடியாத நிலையில் உள்ளது. இதுபோன்ற அடையாள அட்டை இந்திய அரசாங்கமும் கொடுத்துள்ளது. இதற்கு ஆதார் என்று பெயர். இந்த அட்டையிலுள்ள எண் மற்றும் கருவியை கொண்டு உங்களை 24 மணி நேரமும் கண்காணிக்கலாம். இப்பொழுது இந்த ஆதார், இபி கனெக்ஷன், ஸ்மார்ட் கார்டு, பேங்க் அக்கௌண்ட்டு, கேஸ் கனெக்ஷன் போன்ற எல்லாவற்றிலும் உங்களை கண்காணிக்கலாம். இந்த முறை சில நாடுகளில் சில வருடங்களாக பயன்படுத்தி வருவதன் மூலம் இதில் உள்ள சில குறைபாடுகள் கண்டறிந்தனர். இந்த அட்டையானது சில நேரங்களில் தொலைந்து போகிறது, அல்லாவிட்டால் திருட்டு போகிறது. ஆகவே மக்களை சரியாக கண்காணிக்க முடியவில்லை. இந்த காரணத்தால் இதற்கு பதிலாக ஒரு ஒப்பற்ற கருவியை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதன் விளைவாக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பயோசிப். இந்த பயோசிப் 16 இலக்க அடையாள எண் ஒன்று. இது சோதனையாக வீட்டு விலங்குகள், காட்டு விலங்குகள், பறவைகள், கடல்வாழ் உயிரினங்கள் என சோதிக்கப்பட்டு 2015ஆம் ஆண்டு இந்தியாவில் கர்நாடக மாநிலத்தில் அனைத்து விலங்குகளுக்கும் சுமார் 2 லட்சம் விலங்குகளுக்கு இந்த பயோசிப்பு பதிக்கப்பட்டு வெற்றி பெற்றனர். மனிதனுக்கு பதிப்பதற்கு ஆராய்ச்சி தொடங்கினர். இந்த ஆராய்ச்சி தொடங்கியதும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நீதிமன்றத்தில் சென்றனர். காரணம், 24 மணி நேரம் ஒருவரை கண்காணித்தால் அவனுடைய தனி மனித சுதந்திரம் பாதிக்கப்படும் என்று வாதிக்கப்பட்டது. ஆனால் இதை தயாரித்தவர்கள், நாங்கள் யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை, எங்கள் கண்காணிப்பை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு மட்டும் இந்த பயோசிப் பதிக்கிறோம் என்று தெரிவித்தார்கள். அடுத்ததாக இந்த பயோசிப் எங்கே பதிப்பது என்ற கேள்வி எழும்பியது. இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ண நாம் உடம்பில் உள்ள சூட்டையை பயன்படுத்தி 2 இடங்களை தேர்வு செய்தனர். ஒன்று வலது கையில் மணிக்கட்டு பக்கத்திலும், 2வது நெற்றி. இந்த 2 இடத்திலும் மெட்ரோ மேக்னெட்டிக் என்ற மின்காந்த அலைகள் இயற்கையாகவே கிடைக்கிறது. இதன் மூலம் செயற்கை கோள்களை இணைத்து எல்லா மனிதர்களையும் கண்காணிக்கும் முறை செயல்படுத்த முடிவு செய்தார்கள். இதை செயல்படுத்த சட்டமாக மாற வாய்ப்புள்ளது. இதை பதிக்காதவர்கள் இனி அரசாங்கத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஸ்மார்ட் கார்டு இல்லாமல் ரேஷன் கடைகளில் எதுவும் வாங்க முடியாதது போல இந்த சிப்பு பொருத்தாமல் எதுவும் விற்கவும் வாங்கவும் முடியாத காலம் வரப்போகிறது. தேவ பிள்ளையே, இது அதி சீக்கிரத்தில் வரப்போகிறது. இதன் தொடர்ச்சியை அடுத்த தொடரில் தொடர்ந்து கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.